ஹாய்ங்க, திஸ் இஸ் அபிதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ராமா வந்து ரொம்பவே ஹீலிங்கான மனசுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல் குட்டான ட்ராமா தான் பார்க்க போறோம். நம்மள்ல நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்போம்ல, நம்ம டெய்லி ரொட்டீன்லேருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடலான்ட்டு. ஸோ நெனைக்கிற எல்லாராலயும் இது பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அது ப்ராக்டிகலா பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனா அப்படி ஒரு பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுறா. இந்த டெய்லி ரொட்டீனே வேணான்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு வில்லேஜ்க்கு போறா. ஸோ அங்க அவ லைஃப்ல நடக்கிற எல்லாமே ரொம்பவே அழகா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரியா அந்த ட்ராமால சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல போறோம் அப்படின்னு ஒரு பொண்ண தான் காட்டுறாங்க. சில பேர பார்த்தாவே ரொம்பவே பாவமா இன்னசென்ட்டா இருப்பாங்கல்ல. நெறைய பேர் அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்கள புல்லி பண்ணுவாங்க. அவங்க வீக்னஸ் வச்சு ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாரி பொண்ணு தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அவள எல்லாருமே ரொம்பவே புல்லி பண்ணுவாங்க. ஆஃபீஸ்லயும் இப்படி தான் நடக்குது. யார் என்ன வேணா சொன்னாலும் அத அப்படியே கேட்டுருப்பா. இன்னைக்கு கூட ஒரு பிரசன்டேஷன் இருக்கு. அது எப்படி பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அத சூப்பரா ரெடி பண்ணிட்டா. ஆனாலும் அத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே அந்த ரூம்குள்ள டீம் மெம்பர்ஸ்லாம் வராங்க. டீம் லீடரும் வந்துட்டு, "என்ன எம்டிக்கு பிடிச்ச காஃபி வாங்கி வைக்காம ஏதோ லோக்கல் பிராண்டா வாங்கி வச்சிருக்க. போய் எம்டிக்கு பிடிச்ச காஃபி வாங்கிட்டு வான்னு" சொல்லிட்டு அவள அங்கருந்து வெளியில அனுப்பிச்சுறாங்க. அவளும் அச்சோன்னு சொல்லிட்டு வெளில ஓடி வரா. அவருக்கு பிடிச்ச மாரி காஃபி வாங்கணுன்ட்டு ஒரு ஒரு காஃபி ஷாப்பா தேடி அவருக்கு பிடிச்ச காஃபி வாங்கிட்டு ரிட்டர்ன் ஆஃபீஸ் வரதுக்குள்ள அங்க பிரசன்டேஷன் நடந்துட்டு இருக்கு. அவளோட கோவொர்க்கர் வந்து அந்த பிரசன்டேஷன் எம்டி முன்னாடி பண்ணிட்டு ஏதோ அவளே ரெடி பண்ண மாரி அத சொல்லிட்டு இருக்கா. ஆனா எம்டிக்கும் ரொம்ப புடிச்சது. எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. இது நம்ம ப்ராஜெக்ட்டா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் பண்ணதே ஹீரோயின் தான. அவளுக்கு கொஞ்சம் கூட யாருமே சப்போர்ட் பண்ணல. ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட அவளுக்கு பண்ணல. எம்டி போனதுக்கப்புறம் டீம் லீடர், "ஏம்மா நீ இவ்ளோ லேட்டா வந்த? நீ வர லேட் ஆனதுனால தான் இவங்க பிரசன்டேஷன் பண்ண வேண்டியதா ஆச்சு" அப்படின்னு சொல்றாரு. பரவால்ல பாஸ்க்கு புடிச்சிருச்சுன்னு அவளும் நெனச்சுட்டு, "ஓகே சார், சாரி சார், நான் வந்தது தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிறா. அடுத்த சீன்ல சாப்பிட உட்காந்துருக்கா. உடனே ஒரு கால் வருது. ரொம்ப பாசமா பேசுறாங்க. யாருன்னு பார்த்தா அது அவங்க அம்மா. அவகிட்ட ஸ்நாக்ஸ் நான் உனக்கு குடுத்து விடவான்னு கேட்குறாங்க. "இல்லம்மா, நீங்க லாஸ்ட் டைம் குடுத்த ஸ்நாக்ஸ் இன்னும் இருக்கு" அப்படின்னு சொல்றா. "அப்ப நீ சாப்பிடுறதே இல்லையா? நான் உனக்கு இன்னும் நெறைய ஸ்நாக்ஸ் குடுத்து விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க ஒரு ஹோட்டல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. இவளுக்கு இருக்க ஒரே சப்போர்ட் அவங்க மட்டும் தான். அண்ட் அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். 6 இயர்ஸா டேட் பண்றாங்க போல. நீங்க மீட் பண்ணலாமான்னு கேட்குறான். அவனுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. என்ன பண்றதுன்ட்டு அவனும் டின்னருக்கு வரான். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கம்பெனில நடந்ததெல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, "உனக்கு பிரசன்டேஷன் தானே முக்கியம். உன்ன யாரு காஃபி வாங்க சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ரொம்ப திட்டிட்டு இருக்கான். ரொம்ப டம்ப் பண்ணி பேசவும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அங்கருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு சாரின்னு மெசேஜ் பண்றா. "இன்னைக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டல்ல. எனக்கு புரியுது. நீ ரொம்பவே பிஸியா இருந்திருப்ப போல. இனிமே இந்த மாரி நான் பண்ண மாட்டேன்னு" சொல்லும்போது அவன் மெசேஜ், "நம்ம 2 பேரும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இது போதும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணி, "ஓகே டேக் கேர் பாய்ன்னு" சொல்லிட்டு அவனும் கான்வர்சேஷனே முடிச்சான். உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்பவே அழுதுட்டே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போணும்ல, அழுதுட்டே தூங்கிர்றா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போறா. டீம் லீடர் கூப்பிட்டு இவள பயங்கரமா திட்டுறாரு. ஏன்னு பார்த்தா ப்ராஜெக்ட் வந்து 20% ப்ராஃபிட் வர மாரி தான் இருக்கு. ஆனாலும் டீம் லீடர் வந்து என்ன கேட்காம நீ எப்படி சொல்லலாம்? ஆனா அது இவளுக்கு எடுக்கிற ரைட்ஸ் இருக்கு. ஆனாலும் அவர் வந்து ரொம்ப திட்டுறாரு. "நான் என்ன சொல்றேனோ நீ அத தான் கேட்கணும்" அப்படின்னு சொல்லி, "இல்லன்னா உன்ன வேலை விட்டு நிறுத்திடுவேன்னு" சொல்லிட்டு அவர் ரொம்பவே திட்டுறாரு. அவளும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிர்றா. வீட்டுக்கு வந்து ரொம்பவே சோகமா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே தூங்கிட்டு மிட் நைட்ல ஒரு கால் வருது. உடனே அவ அடிச்சு புடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போறா. ஏதோ எமர்ஜென்சின்ட்டு. அங்க போனா அவன் அண்ணன் இருந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்றான். என்னாச்சு? அம்மாக்கு என்னாச்சுன்னு சொல்றேன். உள்ள போறா. அங்க அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க போல. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கு இனிமே அவளுக்கு யார் இருக்கா? அப்படிங்கிற மாரி ரொம்ப உடைஞ்சு போயிடுறா. அவளுக்குன்னு சப்போர்ட்டிவா இருந்தது அவங்க அம்மா மட்டும் தான். இனிமே அவங்களும் இல்லங்கும்போது, அவளால அத தாங்கிக்கவே ஆனாலும் ஃப்யூனல் பண்ணணும்ல. இவ தான் பண்றா. லாஸ்ட்டா அவன் பாய் ஃப்ரெண்ட் வரான். வந்துட்டு ஒரு 3 பெர்சன் மாரி நின்னுட்டு, அவனும் "உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிரும். நீ நல்லா சாப்பிடு. உடம்ப பார்த்துக்கன்னு" சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். அவளுக்கு இன்னுமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு போல. இவ்வளோ நாள் கூடவே இருந்துட்டு, இப்போ இப்படி பண்றான்னு ரொம்பவே வருத்தப்படுறா. சரி இனிமே இது அவ்வளோதான் போலன்ட்டு மனச தேத்திக்கிறா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போம்போது, அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் அனுப்பியிருப்பாங்கல்ல, அது அப்பதான் ரிசீவ் ஆகுது போல. அத பார்த்து நைட் ஃபுல்லா அழறா. நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கு போணும்ல. எப்படினாலும் அந்த ரொட்டீன் அப்படியே தான் இருந்துட்டுருக்கும். அடுத்த நாள் அவ வேலைக்கு போறா. அங்கயும் ரொம்பவே அவள கஷ்டப்படுத்துறாங்க. ரொம்பவே ஒர்க் ப்ரெஷர் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாரி கொஞ்ச நாள் போய்க்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டுருக்கும்போது, மெட்ரோல அவளோட ஹெட்செட் வந்து ஒருத்தரோட பேக்ல மாட்டிக்கும். அவரும் விறுவிறுன்னு போயிட்டு "சார் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்செட் எடுப்பா. அதுக்குள்ள அந்த ட்ரெயின் வந்து கிளம்பிரும். ஸோ அவளும் ஆஃபீஸ்க்கு வர 1 ஹவர் லேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு, அவங்க டீம் லீடருக்கு வந்து மெசேஜ் பண்றா. உடனே அவ கால் கிட்ட பிங்க் கலர் ஃப்ளார்ஸா இருக்கு. என்ன இது பக்கம் ஃப்ளார்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. அப்போதான் தெரியுது ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. அந்த செர்ரி பிளாசம் பார்த்தோனே அவன் மனசுக்குள்ள ஏதோ தெரியல. ரொம்ப ஹாப்பியாச்சு. நம்ம எதையோ நோக்கி போணும்னு தோணுது. ஆனா அது வந்து ஆஃபீஸ் கிடையாது. வேற ஏதோன்னு அவன் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட ஆப்போசிட் மெட்ரோல ஏறுறா. ஏறிட்டு ஃபுல்லா செர்ரி பிளாசமா இருக்கு. அத பார்த்து அவ்ளோ சந்தோஷப்படுறா. ஸோ ஓகே. இனிமே நம்ம வேலைக்கு போக்கூடாதுன்னு நினைக்கிறா. உடனே அவங்க டீம் லீடருக்கு மெசேஜ் பண்றா. இனிமே நான் வொர்க்குக்கு வரமாட்டேன்னு சொல்லிர்றா. அண்ட் அவகிட்ட இருக்க கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துட்டு ஒரு வில்லேஜ்க்கு போறா. ஸோ இது நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பாய்.